போதைப் பொருளை ஒழிக்க பெரும் இயக்கத்தை தொடங்க இருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஜூன் 20 சட்டப்பேரவை கூட்டத்தொடர். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. பாரா தடகள உலக சாம்பியன்ஷிப் தொடரில் தங்கம் வென்ற மாரியப்பன் 75 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி தஞ்சாவூரில் மாணவர்கள் போராட்டம். 21 பேர் கைது. நீட் தேர்வில் முறைகேடு இல்லை என்பது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போன்றது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் காட்டம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் மிகப்பெரிய அளவில் குளறுபடி. ராமதாஸ் குற்றச்சாட்டு. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி. அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிப்பு. செய்தியாளர் சந்திப்பை முறைப்படுத்த போகிறோம். தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. வெளிமாநில பதிவெண் கொண்டு தமிழ்நாட்டில் இயங்கும் ஆம்னி பேருந்துகள் எச்சரிக்கை விடுத்தது தமிழ்நாடு அரசு. பழிவாங்கும் அரசியல் இருக்காது. அமராவதி மட்டும்தான் ஆந்திராவின் தலைநகர். சந்திரபாபு நாயுடு அதிரடி. ஜனசேனா சட்டமன்ற குழு தலைவராக அக்கட்சியின் தலைவர் பவன் கல்யாண் தேர்வு. கட்சியின் தலைமை அறிவிப்பு. எல்லை பிரச்சினைகளில் கவனம் செலுத்தப்படும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி. மணிப்பூர் 1 வருடமாக அமைதிக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்த வேண்டும். RSS தலைவர் மோகன் பகவத் பேச்சு. இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் 210 பேர் பலி. பிணை கைதிகள் 4 பேர் மீட்பு. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.